நண்பர்களே, இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு சர்வதேச பிராணிகள் இனப்பெருக்க கட்டுப்பாட்டு தினம். இது ஆங்கிலத்தில் இன்டர்நேஷ்னல் ஸ்பே டே என்கிறார்கள். இந்த ஸ்பே என்றால் என்ன? இது எதற்காக இந்த தினம் கொண்டாடப்படுகிறது? பொதுவாக மனிதர்களோடு நெருங்கி பழகக்கூடிய பிராணிகள் அல்லது மனிதர்களோடு மனித வாழ்வோடு பிணைந்திருக்கக்கூடிய பிராணிகள் என்று சொன்னால் அதில் முதன்மையாக நாம் நாய்களையும் பூனைகளையும் குறிப்பிடலாம். நாய்களையும் பூனைகளையும் வீட்டிலேயே வளர்ப்பவர்கள் இருக்கிறார்கள். இது அல்லாமல் தெருக்களில் பொதுவாக மனிதர்கள் வாழக்கூடிய இடங்களில் அதிக அளவில் இனப்பெருக்கம் செய்யக்கூடிய பிராணிகளாக நாய்களும் பூனைகளும் இருக்கின்றன. அவை மனிதர்களுடைய செல்ல பிராணிகளாகவும் இருக்கின்றன என்பதை நாம் இங்கு பார்க்க வேண்டும். அப்படி பார்க்கிற போது இந்த விலங்குகளை இனப்பெருக்கம் அதிக அளவில் செய்யாமல் கட்டுப்படுத்துவது என்பது மிகவும் முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. ஏன் இந்த இனப்பெருக்கம் செய்ய வேண்டும்? முதலாவதாக, இயற்கையில் நீங்கள் பிராணிகளினுடைய எண்ணிக்கையில் ஒரு சமநிலை நிலவ வேண்டும். அதாவது ஒரு குறிப்பிட்ட விகிதத்தில் தான் நாய்கள் பூனைகள் இருக்கிற வரைக்கும் தான் அந்த இயற்கை சமநிலையை நாம் பாதுகாக்க முடியும். இப்பொழுது உதாரணமாக ஒரு வயலில் நீங்கள் எடுத்துக்கொண்டால் அங்கு எந்த அளவிற்கு பாம்புகள் இருக்க வேண்டும், எந்த அளவிற்கு எலிகள் இருக்க வேண்டும் என்று பார்க்கிறோம். அதே போல் ஒரு வனம் செழிப்பாக இருக்க வேண்டுமென்றால் அங்கு எந்த அளவிற்கு மான்கள் இருக்க வேண்டும், யானைகள் இருக்க வேண்டும், சிங்கம் புலி போன்ற விலங்குகள் இருக்க வேண்டும் என்பதை பற்றியெல்லாம் ஒரு கணக்கு இருக்கிறது. குறிப்பிட்ட ஏதேனும் ஒரு விலங்கினம் அதிக அளவில் இனப்பெருக்கம் செய்தால் அங்கு சமநிலை குலைந்து விடும் என்பது அடிப்படையான விதி. இதுவே நகர்ப்புறங்களில் நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் இதுபோன்று வரன்முறையற்று பூனைகளும் நாய்களும் இனப்பெருக்கத்தில் ஈடுபடுகிற போது அவை பசிப்பிணியால் வாடக்கூடிய நிலை ஏற்படுகிறது. அதோடு மட்டுமல்லாமல் அவை மிக முக்கியமாக பல்வேறு விதமான நோய்களுக்கு ஆளாவதுடன் அவையும் நோய்களை மனிதர்களுக்கு பரப்பக்கூடிய ஒன்றாக மாறுகின்றன. அதனால்தான் இந்த வரன்முறையற்று நாய்களும் பூனைகளும் இனப்பெருக்கம் செய்வதை தடுப்பதற்காகத்தான் இதில் இந்த பெண் பிராணிகளுக்கு ஸ்பே என்று சொல்லக்கூடிய கருத்தடை முறைமையை செயல்படுத்துகிறார்கள். ஆண் நாய்களுக்கும் நீட்டர் என்கிற கருத்தடை முறை பயன்படுத்தப்படுகிறது. இந்த கருத்தடை முறை என்பது ஒரு மனிதர்களுக்கும் விலங்குகளுக்கும் இடையே ஒரு சமநிலையை ஏற்படுத்துவதற்காக எண்ணிக்கையில் கொண்டு வரப்பட்ட ஒரு அறிவியல் பூர்வமான முறை. சில விலங்கு ஆர்வலர்கள் இதை தவறாக புரிந்து கொண்டு இதை அப்படி செய்யக்கூடாது என்கிறார்கள். உண்மையில் விலங்குகளை நாம் பாதுகாப்பது தான் முக்கியமே ஒழிய அவற்றை வரன்முறையற்று பெருகச் செய்வது என்பது விலங்குகள் மேல் காட்டுகிற அன்பு ஆகாது. அதே போல் இந்த கருத்தடை சாதன முறைகளின் மூலமாக நாய்களினுடைய பெருக்கம் கட்டுப்படுத்துவதனால் நாய்களினுடைய தொல்லை மனிதர்களுக்கு இருப்பது குறைக்கப்படுகிறது. இன்று தெருநாய்கள் பிரச்சனை ஒரு கட்டுக்கடங்காத ஒரு பிரச்சனையாக மாறியிருக்கிறது. இது ஒரு உலகளாவிய பிரச்சனை என்று கூட நாம் சொல்லலாம். அப்படிப்பட்ட நிலையில் நாம் இந்த பிரச்சனையை எதிர்கொள்வதற்கு நிச்சயமாக நாய்களுக்கும் பூனைகளுக்கும் ஒரு அறிவியல் பூர்வமாக இந்த கருத்தடை முறைமையை பரவலாக செய்ய வேண்டும் என்கிற ஒரு விழிப்புணர்ச்சியை ஏற்படுத்துவதற்காகத்தான் உலகம் முழுக்க இந்த நாள் கொண்டாடப்படுகிறது. மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். இந்திய விடுதலைக்கு முன்னால் காங்கிரஸ் கட்சியினுடைய முக்கியமான தலைவர்களில் ஒருவரான நேரு அவர்களும் மொழி பற்றிய பார்வையில் என்ன கருத்தினை கொண்டிருந்தார்கள் என்பதும் விடுதலைக்கு பிறகு அது ஏன் மாறியது என்பதும் மிக முக்கியமான செய்திகள் என்று சொல்ல வேண்டும். குறிப்பாக இந்தியாவின் முதல் பிரதமராக பொறுப்பேற்ற நேரு அவர்கள் திரும்ப ஒரு செய்தியை 1940களிலும் கூட அழுத்தமாக சொல்லி கொண்டிருந்தார். அது மொழி பற்றிய அவருடைய பார்வை. ஒரு புத்தகம் முழுமையாக நேருவினுடைய எழுத்துகள் பேச்சுகள் தொகுக்கப்பட்டிருக்கின்றன. எப்படி காந்தியாரினுடைய பேச்சுகள் தொகுக்கப்பட்டிருக்கின்றனவோ அப்படி கலெக்டட் ஒர்க்ஸ் ஆஃப் ரைட்டிங் என்று நேருவினுடைய எழுத்துக்களும் இருக்கின்றன. அவற்றுள் 1930களில் மொழி பற்றி நேரு என்ன பேசியிருக்கிறார் என்று பார்த்தால் அந்த பேச்சுகள் வெறும் உணர்ச்சிகரமானவையாக இருந்தன என்பதை விட அறிவுபூர்வமாக ஆழ்ந்த செய்திகளை கொண்டிருந்தன என்று சொல்ல வேண்டும். நேரு சொல்லுகிறார், எந்த ஒரு படிப்பையும் தாய்மொழியின் மூலம் படிப்பது தான் வளர்ச்சிக்கு உதவும். ஏனென்றால்
மொழி அறிவு என்பது அறிவியல் அறிவையும் எளிதாக உள்ளே கொண்டு வந்து சேர்க்கும். அது மட்டுமல்லாமல் எப்போதும் ஒரு மொழியினுடைய இயல்பு என்பது அது மேலும் மேலும் மாற்றத்திற்கும் வளர்ச்சிக்கும் உள்ளாகி கொண்டிருப்பது தான் என்று குறிப்பிடுகிறார். அது ஒரு மிக முக்கியமான செய்தி. எப்போதும் மொழி அப்படியே தான் இருக்க வேண்டும், பழைய அந்த மொழியைத்தான் ஆள வேண்டும், புதிதாக எந்த சிந்தனையும் கூடாது என்று சொல்லுகிறவர்கள் மொழி வளர்ச்சிக்கு உதவ மாட்டார்கள். நேரு மிகச் சரியாக சொல்லுவதைப் போல மொழி என்பது மாற்றத்திற்கும் வளர்ச்சிக்கும் உள்ளாகி கொண்டே இருக்கும், மாறிக்கொண்டே இருக்கும். பல பழைய சொற்கள் இன்றைக்கு வழக்கிலே இல்லை, பல புதிய சொற்கள் வந்திருக்கின்றன. எனவே மொழி என்பது மாற்றத்திற்கு உரியது தான், அதுதான் அறிவியல் வளர்ச்சிக்கும் உதவும் என்று கூறுகிறார். இதுதான் காங்கிரஸ் கட்சியினுடைய கருத்தாகவும் கூட இருந்தது. ஆனால் 1947 ஆகஸ்டிலே விடுதலை வந்தது. அதற்கு 2-3 மாதங்களுக்கு முன்பே பாகிஸ்தான் பிரிவினை என்பது உறுதியாயிற்று. அப்போது எல்லோரும் தங்கள் கருத்துக்களை மாற்றிக்கொண்டார்கள். 1956 நவம்பர் 1 தான் இந்தியா மொழிவாரி மாநிலங்களாக பிரிக்கப்பட்டது என்றாலும் அந்த சிந்தனை 47-48 வந்துவிட்டது. அப்போது மொழிவாரி மாநிலங்கள் பிரிக்கப்பட வேண்டும் என்றும் கூடாது என்றும் 2 கருத்துகள் வந்தன. அதனை அப்போதைக்கு நடைமுறைப்படுத்த வேண்டாம் என்று சொன்னவர்களில் நேரு ஒருவராக இருந்தார். மொழிதான் ஒருவனினுடைய வளர்ச்சிக்கு உதவும், மொழி வளர்ந்து கொண்டே இருக்கும், அது பேசுகிற மக்களையும் வளர்த்து கொண்டே இருக்கும் என்று சொன்ன அதே நேரு அவர்கள்தான் 47க்கு பிறகு என்ன சொன்னார் என்றால், மொழிவாரி மாநிலங்கள் என்கிற அந்த திட்டம் இப்போதைக்கு வேண்டாம், ஒத்தி வைத்து விடலாம் என்றார். என்ன காரணமாக இருக்கும்? ஒரே ஒரு காரணம்தான். மிக தெளிவாக நேருவே தன்னுடைய கண்டுணர்ந்த இந்தியா, த டிஸ்கவரி ஆஃப் இந்தியா என்கிற தன்னுடைய நூலிலும் அதை எழுதுகிறார். மதத்தின் அடிப்படையில் இந்தியா என்பது 2 நாடுகளாக பிரிந்து விட்டது. இந்தியாவிற்கு விடுதலை வருகிற போது அது இந்தியாவிற்கும் பாகிஸ்தானுக்குமாக 2 நாடுகளுக்கான விடுதலையாக 47 ஆகஸ்டில் வந்தது. எனவே மதத்தின் அடிப்படையில் இப்போது நாடு பிரிந்து கிடக்கிறது. மொழிவாரி மாநிலங்கள் என்று சொன்னால் அந்த அடிப்படையிலும் நாடு மறுபடியும் பிளவடைவதற்கு வாய்ப்பு உண்டு என்று தவறாக கருதினார்கள். அந்த கருத்து இந்தியா முழுவதும் வேரூன்றி இருந்தது. மொழிவாரி மாநிலங்கள் என்றால் போகிற போக்கில் ஒவ்வொரு மொழி சார்ந்த மக்களும் தங்களுக்கென்று தனி நாடு கேட்டு விடுவார்கள் என்பதால் மத அடிப்படையிலான பிரிவையே நாம் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. மிக விரைவில் அதற்கு அடுத்ததாக மொழி அடிப்படையிலான பிரிவினைக்கும் நாமே வழிவகுக்க வேண்டாம் என்று அன்றைக்கு முடிவெடுத்தார்கள். எனவே மொழி சிக்கலில் நேருவினுடைய கருத்து முதலில் என்னவாக இருந்ததோ அது முற்றிலும் பின்னால் மாறி போயிற்று. இருந்தாலும் நேரு அவர்களாலேயே பிற்காலத்திலே தடுக்க முடியவில்லை. அந்த கருத்து வலுப்பெற்று கொண்டே போனது. பொட்டி ஸ்ரீராமுலு ஆந்திராவிலே உண்ணாவிரதமிருந்து உயிர் துறந்தார். அதற்கு பிறகு ஆந்திராவை பிரித்து கொடுக்க வேண்டியதாயிற்று. பிறகு ஆந்திராவுக்கு மட்டுமே அந்த பிரிவினை செல்லாது என்று இந்தியா முழுவதும் மொழிவாரி மாநிலங்களுக்காக சில குழுக்கள் 3 முறை குழுக்கள் அமைக்கப்பட்டு இறுதியாக 1956 நவம்பர் 1 முதல் இந்தியா பல்வேறு மொழிகளின் அடிப்படையில் மொழிவாரி மாநிலங்களாக பிரிக்கப்பட்டது. நேரு மட்டுமல்ல, அம்பேத்கர் அவர்கள் கூட மொழிவாரி மாநிலம் என்பதில் வேறு ஒரு கருத்தை தான் கொண்டிருந்தார். அவரை பொறுத்தளவு மொழி பிரிவினையால் வருகிற சிக்கலை விட சாதி என்பதுதான் மிக கூர்மையாக இந்த சமூகத்தை தாக்குகிற ஆயுதம் என்று கருதினார். எனவே சாதிய ஏற்றத்தாழ்வு தான் முதலில் ஒழிக்கப்பட வேண்டும் என்பது அம்பேத்கரின் கருத்தாக இருந்தது. ஆகையினால் அந்த மொழிவாரி மாநிலம் என்று பிரிக்கப்படுவது விடுதலை பெற்று ஏறத்தாழ 10 ஆண்டுகளுக்கு பிறகுதான் நடைமுறைக்கு வந்தது. இன்றைய காலகட்டத்திலே எல்லோருக்கும் உள்ள மன அழுத்தத்தையும் மனச்சோர்வையும் போக்குவது எப்படி? இந்த மன அழுத்தம் மனச்சோர்வு ஏற்படுவதற்கு பல்வேறு காரியங்களை நாம் ஆராய்ந்து பார்க்கின்றோம். இதிலே நான் சொல்வது போல நமக்குள்ள உள்ள ஒரு பயமும், நமக்குள்ள உள்ள பதட்டம், நம் தோல்வியை உற்றுவருமோ அப்படின்ற ஒரு பயம், ஒரு வாழ்க்கையை பற்றிய ஒரு பயம், எதிர்காலத்தை பற்றிய ஒரு பயம், இப்படி ஒரு பல்வேறு விதமான சிந்தனைகள் நம்மளுக்கு இந்த மன அழுத்தத்திற்கு காரணமாக அமைகின்றன. இதில் சின்ன சின்ன காரணங்கள் ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒவ்வொரு மாணவர்களுக்கும் இதுதான் அப்படின்னு நம்ம பர்டிகுலராக சொல்ல முடியாத அளவிற்கு பல்வேறு காரியங்கள் இருக்கின்றன. இதில் பொதுவாக அப்படின்னு நம்ம பார்க்கும்போது
நாம் தனியாக இருக்கின்றோமோ அப்படின்ற ஒரு ஃபீலிங். இரண்டாவது, நம்மை தனிமைப்படுத்தி விட்டார்களோ அப்படின்ற ஒரு ஃபீலிங். அதையும் தாண்டி நம்மை வேறுபடுத்தி பார்க்கிறார்களோ அப்படின்ற ஒரு ஃபீலிங். இரண்டாவது, அதுக்கு அடுத்தபடி பார்க்கும்போது நமக்கு மட்டுமே அநீதி இழைத்து விட்டதா இந்த உலகம், இந்த சமூகம் அப்படின்ற நமக்குள்ளேயே ஒரு கேள்வி. இப்படிப்பட்ட கேள்விகள். இரண்டாவது, சின்ன சின்ன குடும்ப வன்முறைகள், குடும்பத்திலே ஒவ்வொருத்தருக்கு ஒருத்தர் புரிதல் இல்லாத ஒரு காரணங்கள். இந்த ஒரு சிச்சுவேஷனை எப்படி நாம் கையாள வேண்டும் என்பதை பற்றிய போதிய அறிவு இல்லாத காரணம். அறிவுன்னு சொல்ல முடியாது, அறியாமைன்னு சொல்லலாம். அறியாமை. இது இப்படி பல்வேறு காரணங்கள் இருக்கின்றன. இது பொதுவாக. ரெண்டாவது, குடும்பத்தில் உள்ள முக்கியமான உறுப்பினர்களுக்கு முன்னாடி இருந்த வருமானம் இப்பொழுது இருக்காது. அது ரெண்டாவது, அந்த ஒரு வீட்டிற்கு தேவையான சகல வசதிகளையும் அவனால் முன்னாடி இருந்தது போல் அவனால் அனுபவிக்க முடியாது. இரண்டாவது, குழந்தைகளுக்கு ஏன் இப்படிப்பட்ட ஒரு மன அழுத்தம் ஏற்படுகின்றது? குழந்தைகள் இந்த டிஜிட்டல் லேர்னிங், ஆன்லைன் லேர்னிங் இப்படி சொல்கிறோமே, இதையெல்லாம் நாம் எப்பொழுது கற்றுக் கொடுத்திருக்கிறோம் குழந்தைகளுக்கு? இல்லவே இல்லை. இப்பொழுது தான் புதிய சூழல். இந்த சூழலே குழந்தைகளுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு புதிய சூழல். இந்த சூழலிலே குழந்தைகள் தங்களை பாதுகாத்து கொள்வது எப்படி? இந்த சைபர் கிரைம், சைபர் புல்லிங் இப்படி சொல்கிறார்கள், இதிலிருந்து எப்படி பாதுகாக்கிறது? ரெண்டாவது, இந்த சூழலிலே நம்ம உட்கார்ந்து நம்மளால் எவ்வளவு நேரம் அந்த ஆன்லைனிலே கிளாஸை கவனிக்க முடியும் அப்படின்ற ஒரு பயம் குழந்தைகளுக்கு. ரெண்டாவது, குழந்தைகளுக்கு இந்த ஆன்லைனில் தான் நம்ம அசஸ்மெண்ட் பண்ணுறோம், எவாலுவேஷன் பண்ணுறோம். இதெல்லாம் ஒரு குழந்தைகளுக்கு ஒரு பயம். அந்த ஆன்லைனில் டீச்சிங் பண்ணுறவங்க என்ன சொல்லுவாங்களோ, எல்லா குழந்தைகளும் கேட்குறாங்களே, நம்மளை பற்றி என்ன சொல்லுவாங்களோ, நம்ம என்ன பேச முடியலையே. அது ஒரு சில குழந்தைகள் பார்த்திங்கன்னா, நீங்கள் முன்னாடி ஒரு க்ரௌடில், ஒரு கூட்டத்திலே முன்னின்று வரமாட்டார்கள். ஒரு அச்சம் தான் காரணம் அதற்கு. ஸோ இதையெல்லாம் போக்க வேண்டும். இதற்கெல்லாம் லீடர்ஷிப் ஸ்கில்ஸ் நம்ம எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறது அப்படின்ற விஷயம் இருக்குது. இந்த மாதிரி பல்வேறு காரணங்கள் இருக்கின்றன. கல்லூரி மாணவர்களுக்கு எடுத்துக்கொண்டே வேணால், எக்ஸாம்ஸ் இருக்குன்னு சொல்கிறார்கள், ஆனால் இல்லை. எக்ஸாம்ஸ் வரும்னு சொல்கிறார்கள், ஆனால் வரல. அடுத்து உயர்கல்வி படிப்பது எப்படி? இந்த உயர்கல்வி நம்ம எப்படி அணுகுவது? இதில் காலேஜ் எப்போ திறப்பாங்க? நம்ம காலேஜ் லைஃப்பை எப்படி என்ஜாய் பண்ணுவது? அது கேரியர்ஸ், அதாவது அடுத்த கட்டத்திற்கு எப்படி செல்வது? இப்படி பல்வேறு காரணங்கள் கல்லூரி மாணவர்களுக்கு இருக்கின்றன. அது மாதிரி அடலசன்ஸ் அப்படின்ற பார்க்கும்போது அவர்களுக்கும் உள்ள மன அழுத்தம் இருக்க தான் செய்யுது. ஏன்னா அவங்க எல்லாருமே ஒரு ஃப்ரெண்ட்ஸ், பியர்ஸ் குரூப்ஸ்ன்னு சொல்லுவார்கள், இவர்களோட கனெக்ஷன் ஆகியிருக்காங்க. அப்போது ஒவ்வொருத்தருக்கும் பேசி அளவலாகி வெளியில் ஒரு சாதாரணமான ஒரு சூழல் கிடையாது. அவங்களுக்கு என்ன ஆகுது? ஒரு விளையாட்டினுடைய நேரம் கட் ஆகிடுது. அதே மாதிரி மற்ற மாணவர்களுடைய, அதாவது சக மாணவர்களுடைய அளவலாகக்கூடிய நேரம் இல்லை. அதாவது ஒன்றுக்கு ஒன்று ஃபேஸ் டு ஃபேஸ் அப்படி கிடையாது. வீடியோ கால் பண்ணலாம், அது வேறு விஷயம். இப்படி எல்லாமே ஒரு சாதாரணமாக இருக்கின்ற நிலைமை தலைகீழாக மாறும்போது அந்த அச்சுறுத்தல் இருக்கத்தானே செய்யும். இதை எல்லாமே நம்ம ஒவ்வொரு ஏஜ் குரூப் அப்படின்னு சொல்லுவார்கள். இந்த குழந்தைகள் 1 முதல் 5ஆம் வரை உள்ள குழந்தைகளை எப்படி கையாள்வது, 5வது படிக்கும் 6வது படிக்கும் மாணவர்கள் முதல் 8ஆம் வகுப்பு மாணவர்கள் வரை உள்ள குறைகளை எப்படி கையாள்வது, பிறகு 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்குள்ள மன அழுத்தத்தை எப்படி போக்குவது, டீனேஜ் கல்லூரி மாணவர்கள், குடும்ப நண்பர்கள், குடும்ப உறுப்பினர்கள், வயதானவர், இவர்கள் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு மாதிரியாக இந்த மன அழுத்தத்தை கையாள வேண்டும். பொதுவாக இந்த ஒரு பதிவிலே நம்ம குழந்தைகளினுடைய மன அழுத்தத்தை, படிக்கிற மாணவர்களுடைய மன அழுத்தத்தை போக்குவது மட்டும் எப்படி அப்படின்றத மட்டும் நம்ம பார்ப்போம். இப்போது எல்லாருமே ஸ்கூல் கேம்பஸ், ஹாஸ்டல் கேம்பஸ் இப்படிலாம் கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் ஹோம் கேம்பஸ், இதுதான் புதிய வார்த்தை. ஹோம் கேம்பஸ் அப்படின்ற வார்த்தை புதிது. அதாவது வீட்டுச் சூழலிலே கல்வியை கற்க வேண்டும். வீட்டுச் சூழலிலே நீங்கள் கல்வியை கற்க வேண்டும். இந்த வீட்டுச் சூழலிலே நீங்கள் கல்வியை கற்க வேண்டும் என்றால் அதற்குள்ள வழிமுறைகள் என்ன? அந்த கல்வியை மன அழுத்தம் இல்லாமல் எப்படி ஒரு என்ஜாய்மெண்ட்டோட, ஒரு ஹாப்பி லேர்னிங்னு சொல்வார்களே, அந்த மாதிரி ஒரு ஹாப்பியாக எப்படி அந்த கற்றுக்கொள்ளலை நாம் உள்வாங்குவது, இதன் மூலம் நம்மளுடைய படைப்பாற்றலை எப்படி மேம்படுத்துவது, இப்படி குழந்தைகளுக்கு நாம் பயிற்சிகள் கொடுக்க வேண்டும். அது ப்ராக்டிஸ் மேக்ஸ் அ மேன். பயிற்சியும் முயற்சியும் இருந்தால் வாழ்க்கையில் என்ன வேணால் நம்மளால் சாதிக்க முடியும் மாணவர்களே.
கண்டிப்பாக வாழ்க்கையில் நீங்கள் என்ன வேணாலும் சாதிக்க முடியும். அந்த நம்பிக்கையை வளர்த்து கொள்வது எப்படி? சுய ஊக்கம் சொல்வார்களே, செல்ஃப் மோட்டிவேஷன், அதுதான் இந்த காலகட்டத்திலே மிக மிக முக்கியம். உங்களை பற்றி நீங்கள் என்றைக்குமே குறைவாக எடை போடாதீர்கள். உங்களுக்குள்ள ஒரு திறமை கண்டிப்பாக இருக்கின்றது. அந்த திறமையை எப்படி நீங்கள் வெளிக்கொணர்வது? இப்போது நம்ம ஒரு உதாரணத்துக்கு சொல்வேமானால், மகேந்திர சிங் தோனி அப்படின்ற ஒரு கிரிக்கெட் கேப்டன் எல்லோருக்குமே தெரிந்த ஒரு நபர். அவர் சிறிய வயதிலேயே அவர் விளையாட்டின் ஆர்வம் இருந்தது உண்மை. ஆனால் ஃபுட்பாலில் தானே அவருக்கு ஆர்வம் இருந்தது. திடீர்னு கிரிக்கெட்டிலே அவர் எப்படி அவர் இன்வால்வ் பண்ணி கொண்டார், அதில் அவருடைய திறமையை எப்படி வளர்த்து கொண்டார், அவருடைய காலகட்டத்திலே அவருடைய சந்தித்த இன்னல்கள் என்னென்ன, அவர் எப்படி வாழ்க்கையில் வெற்றி பெற்றார், அவர் கேப்டன் கூல் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு அவர் எப்படி தன்னுடைய நிர்வாக மேலாண்மையும் ஒரு ஆளுமை திறனையும் எப்படி வளர்த்து கொண்டார், இதையெல்லாம் நாம் கண்டிப்பாக பார்க்க வேண்டும். மாணவர்களுடைய மத்தியிலே முக்கியமாக பழக்க வழக்கங்களை நாம் ஒரு லிஸ்ட் போட்டு நம் ஆசிரியர்களும் பெற்றோர்களும் மாணவர்களுக்கு சொல்ல வேண்டும். அது ரொட்டீன்ஸ்ன்னு சொல்வார்களே, ரொட்டீன்ஸ், அந்த ரொட்டீன்ஸும் அந்த ஹேபிட்ஸ், இது ரெண்டுமே தான் மாணவர்களை திறன்பட வாழ்க்கையினுடைய தரத்தை மேம்படுத்துவதற்கு உதவும். யோகா, மெடிடேஷன், பிராணாயம், இந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட ரொட்டீனான ஒரு வாழ்க்கை முறையை நாம் இந்த காலகட்டத்திலே மட்டுமல்ல என்றைக்குமே பின்பற்றுமானால் நம்முடைய மனச்சோர்வு கண்டிப்பாக நீங்கும். இதை தவிர, அதாவது செயல்முறை மூலம் கல்வி, ஒரு மாடல் பேஸ்டு கல்வி, ரெண்டாவது ஒரு மியூசிக் மூலமாக நம்ம என்ன லேர்ன் பண்ணுறோம், ஒரு டான்ஸ் மூலமாக என்ன லேர்ன் பண்ணுறோம், இப்படி பல்வேறு விதமான நீங்கள் கற்றலையும் கற்பித்தலையும் கற்றுக்கொள்ள வேண்டும். ஒரே மாதிரி ட்ரெடிஷ்னல் லேர்னிங்க்கு நீங்கள் போகவே கூடாது. நம்மளுக்கு என்ஜாய்ஃபுல்லாக மூலமாக எதை நம்ம கற்றுக்குறோம், ஒரு மாடல் மேக் பண்ணி கற்றுக்குறோமா இல்லையா, நம்ம குக்கிங் மூலமாக அதில் உள்ள இன்ஃபர்மேஷன் என்னென்னு தெரிஞ்சுக்கிறோம், ஒரு கேமிங் விளையாடுறதுல கூட அதில் நம்மளுடைய லீடர்ஷிப் ஸ்கில்லை நம்மளால் ப்ரூஃப் பண்ண முடியும். இப்படி பல்வேறு விதமான வழிமுறைகளை நமது முன்னோர்கள் வகுத்து உள்ளார்கள். அதாவது இந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ்க்கு மட்டும் இல்லாமல் என்றைக்குமே இது நம்மளுக்கு மிகவும் பயனுள்ளதாக அமையும். நன்றி, வணக்கம்.